அங்கே போன பிறகு இலங்கையை பார்க்குறான். அவனுக்கு பேரதிசயமாக இருக்கு. அந்த இலங்கை மாதிரி ஒரு பூலோக சொர்க்கத்தை அவன் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அழகு. ராவணன் அந்த பிறன்மனை நோக்குகிற பண்பு மட்டும் இல்லைன்னா அவனை மாதிரி உலகத்தில் சிறந்த ஆட்சியாளனே யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் நாட்டை அப்படி வச்சிருக்கான். பொன்மயமான ஒரு பெரிய நகரமா இருக்கு. பயங்கர, எங்க பார்த்தாலும் தகதகன்னு. இந்த ஊரையே, இந்த நகரத்தையே, இந்த நாட்டையே தங்கத்தால சமைச்சாங்களா இல்லை மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒளிமயமா இருக்கு. ரொம்ப வேதங்கள்லாம் ஓதுறது கேட்குது. அப்படியே ரொம்ப இவனுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. நம்ம வந்தது ஒரு இலங்கைங்கிற நகரத்துக்கு தான் வந்திருக்கிறோமா, இல்லைன்னா தேவலோகத்துக்கே மேலே போயிட்டோமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறோம். மின்னலால் செய்யப்பட்டதா இந்த நகரம், இல்லை வெயிலாலேயே உருவாக்கி இருக்காங்களா, இது என்ன இப்படி ஒரு நகரத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கற்பக மரங்கள் இருக்கு. தேவதாருன்னு சொல்லுவாங்க. தேவலோகத்தில் வளரக்கூடிய அந்த கற்பக மரங்கள். அந்த கற்பக மரங்கள்லாம் பார்த்தா தங்கமா பூத்திருக்காமா. அப்படி ஒரு செழிப்பான நாடா இலங்கை இருந்திருக்கு. சரின்னு அங்க போனா நாட்டுக்குள்ள அப்படியே இவன் வியப்புல இருந்து வெளியிலேயே வரல. வியப்போட உச்சத்துக்கு போய் அங்க போய் பார்த்தா தேவர்கள் எல்லாம் இவன் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நம்ம வானத்துல தேவர்கள்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதனாலதான் இவன் தொடர்ந்து கொடுமை பண்றதுனாலதான் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. தேவர்கள் எல்லாம் இவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிற்றேவல் பணிகளை செய்யக்கூடிய மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்து இவன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். அவனுடைய நாட்டில் தேவர்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சூரியன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்களுடைய மதில் சுவர், இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்லாம் எல்லாமே தங்கத்தால் ஆனதுனால கண்ணு கூசி இந்த பக்கம் வரதா அந்த பக்கம் வரதான்னு தெரியாம சீக்கிரமே அவன் கிளம்புறானாமா. அது ஒரு கற்பனையோ உண்மையோ தெரியாது. ஆனா ரொம்ப செழிப்பா அந்த நாட்டை உருவாக்கி வச்சிருந்திருக்கான். சீதைய தேட ஆரம்பிக்கிறான். சரி, இந்த நகரத்துக்குள்ள நம்ம இந்த நாட்டுக்குள்ள சீதையை தேடணும். சீதா பிராட்டியார் எங்க இருக்காங்கன்னு தெரியலையேன்னு, சரி பகல் முடியட்டும். சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரு இடத்துல இருக்கான். சூரியன் மறைஞ்ச பிறகு அன்னைக்கு பிரதோஷ நாளாமா. பொதுவாக ஏதாவது பிரதோஷ நாளில் தொடங்கிறது நல்லது. இவன் முக்கியமான ஒரு காரியத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கான். சூரியன் மறைவுக்கு பிறகு இவன் மெல்லமா ஒவ்வொரு பக்கமா போக ஆரம்பிக்கிறான். முதல்ல இவன் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இமயமலை மாதிரி ஒரு சுவர் தெரியுது அவனுக்கு. ரொம்ப உயரமா இருக்குது. இமயமலைன்னா நமக்கு தெரியும், நல்ல உயரமாகவும் இருக்கும், நல்ல அகலமாகவும் இருக்கும். ஒரு பெரிய சுவர் மாதிரி தெரியுது. அதில் இவன் காலை எடுத்து வச்சிடறான். கால் எடுத்து வச்ச பிறகு பார்த்தா அது கொஞ்சம் அப்படியே இவன் திரும்புறதுக்கு முன்னாடியே உள்ளே இழுக்குதான். யாருமே கையெல்லாம் பிடிக்கல. அந்த சுவர் என்ன பண்ணுது, அதில் காலை வச்ச உடனேயே உள்ள அப்படியே இழுக்குது. சுற்றி யாரும் இல்லை. இவனே ஒரு பெரிய உருவம் தானே எடுத்திருக்கான். இவன் அறியாத மாதிரி அனிச்சையா நடக்குது. உள்ள இழுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள யாரடா இழுக்கிறான்னு திரும்புறதுக்குள்ள வெளியில விடுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பக்கத்துல பாக்குறான், அந்த சுவரோட எல்லைய பாக்குறான். படுத்திருக்கிறது கும்பகர்ணன். கும்பகர்ணன் மேலதான் விழுந்திருக்கான். அவன் மூச்சு தூங்கிட்டு இருக்கான். அவன் மூச்சு உள்ளே இழுக்கும் போது இவனை உள்ளே இழுக்குதான். தெரியல அவனுக்கு. ஐயோ இது என்னடா இது அப்படின்ட்டு ஒரு அரக்கன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறானா, இவன் இப்படி தூங்கினானா இந்த நாடு என்னத்துக்கு ஆகும்னு யோசிக்கிறான். அவன் தூங்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கிறானா, இவன் உள்ள போறான். ஆஞ்சநேயன் தெரியவே இல்லை, திரும்பி பார்க்கவே முடியல. அவ்வளவு உயரமா அவ்வளவு அகலமான ஒரு உருவம். அடுத்து அவன் வெளியில மூச்சு விடும்போது இவன் எங்கேயோ முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி இவன் தான் ராவணனா இருப்பானு சொல்லிட்டு நிச்சயமா இவன் இருக்க மாட்டான். இப்படி தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தானா இவன் நாட்டை ஆட்சி பண்ண முடியாது. ஓ இவன் தான் கும்பகர்ணன் சொல்லிட்டு அடுத்து போறான். அடுத்து பார்க்கும்போது ஒரு தெய்வீகமா இந்த அரக்கர்கள் குலம் இவங்க இவ்வளோ கொடுமையானவங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் மாறா ஒரு தெய்வீகமான ஒரு வீடு இருக்கு. அங்கே போன உடனே இப்போ எப்படி இந்த ப்ரேயர் ஹால்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய எனர்ஜி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி அந்த இலங்கைக்குள்ள முதல்ல அவன் ஒரு தெய்வீக அலையை உள்ளுக்குள்ள சேர்த்து வச்ச ஒரு வீடா அந்த வீடு இருக்கு. அங்க பார்க்கறான் ஒரு விபீஷணன் இருக்கான். சரி இவன் தேவரா இருப்பானோ, ஒருவேளை தேவர் குலத்தை சேர்ந்தவனா இருப்பானோ, அரக்கர் குலம் மாதிரி இல்லையே, அதுக்கான ஒரு அறிகுறி இல்லையேன்னு பார்க்கறான் அவன் விபீஷணன். அதுக்கடுத்து இவனுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அனுமன் பயங்கரமான அறிவாளி, அவன் தீர்க்கதரிசி, அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். விபீஷணனை பார்த்த உடனே என்ன நினைக்கிறான், இவன் அரக்கடவுளோ தர்ம தேவதையோ இப்படியெல்லாம் யோசிக்கிறான். அதுக்கு பிறகு
அடுத்து போகும்போது ஒருத்தன் பார்க்குறான், முருகன் மாதிரி இருக்கு, அவனுக்கு முருக கடவுள் மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான தோற்றம். முருக கடவுளே அப்படி படுத்திருந்தா எப்படி இருக்குமோ, பயங்கரமான மாவீரனாக இருக்கான், முருக கடவுள் மாதிரியே இருக்கான். ஆனால் இவனும் இந்த அரக்கர் குலத்தை சேர்ந்தவனா இருந்தானா இவன் கூட போராடுறது ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவன் தான் இந்திரஜித். அதுக்கப்புறம் ராவணனுடைய மாளிகையை பார்த்துடுறான். ராவணன் மாளிகையில் பக்கத்தில் சீதையை பார்க்குறான். சீதைன்னு நினச்சிக்கிட்டு, சீதா தேவி இங்கே இருக்காங்களே, ஐயையோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எவ்வளோ பெரிய இழுக்கு வந்திருக்கு, உலகம் எவ்வளோ பெரிய அழிவை சந்திக்க போகுது, இப்படிலாம் அவன் யோசிக்கிறான். யோசிச்ச பிறகுதான் பார்க்குறான், அந்த முகம் வந்து சீதாதேவினே முடிவு பண்ணிடுறான். ஆனால் அந்த பொதுவாக அந்த காலத்துலலாம் பெண்கள் தலை விரித்து அப்படி படுக்க மாட்டாங்களாம்மா, தலை விரித்து படுக்க மாட்டாங்க. ஆனால் இவன் ஏதோ ஒரு மாறுபட்ட ஒரு இடத்துல மட்டும் பார்த்துட்டு தான் இது சீதாதேவி இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இப்போ வந்திருக்கிறவ இங்கே படுத்திருக்கிறவ மண்டோதரியாக தான் இருக்கணும். ஆனால் அந்த மண்டோதரிங்கிறதே ஒரு பெரிய தெய்வ கற்பினால் ரொம்ப நல்ல குணங்கள் நிறைஞ்சவன். நான் நேற்றுக்கு முந்தா நாள் பேசும்போது கூட சொன்னேன் இல்லைங்களா, சீதாதேவிக்கு நிகரான கற்பின் கனலி. சொல்லப்போனா சீதாதேவி கூட ராமனை கணவனாக அடைஞ்சா, தெய்வ கணவன். ஆனால் இவளுக்கு அமைந்த கணவன் பயங்கர மோசமான ஒரு கணவன். ஒரு கருவேல மரத்தில் இருக்கிற ஒரு பறவை மாதிரி, சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம, ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அவளுடைய முகத்துல அப்படி ஒரு தெய்வ பொலிவு இருக்குன்னா அது அந்த பாத்திரத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். அப்புறம் இங்க ராவணனை பார்த்துட்டான். ராவணனை பார்த்த உடனே இவனை கொன்னுடலாமா அப்படின்னு நினைக்கிறான், இங்கேயே நம்ம கொன்னுடலாமா அப்படின்னு நினைக்கிறான். அவன் பார்த்துருக்கான், படுத்திருக்கான், பயங்கரமா 10 தலை 20 கை. அதை விட பயங்கரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 திசை யானைகளை கொண்டு சண்டை போட்டு 16 தந்தங்களும் அவனுடைய உடம்புல பதிஞ்சிருக்கான். யானைகள் கொம்பை வச்சு முட்டி சண்டை போட்டா, இவன்கிட்ட சண்டை போட்டா அதுதான் தோத்து போகும். இவன் அப்படி ஒரு பராக்கிரமசாலி ராவணன். சண்டை போட்டு அதோட கொம்பெல்லாம் உடைஞ்சிருச்சு. கொம்பை எங்க போய் சிக்கிக்கிச்சு, இவனோட உடம்புல போய் மாட்டிக்கிச்சு. 16 தந்தங்கள் இருக்கு. பிடுங்கி எரியலாமான்னு யோசிச்சானா. கும்பகர்ணன், வேணாண்டா, உன் வீரத்துக்கு அடையாளமா அதுல வைரப்பூன் போட்டு வச்சுக்கோணும். நம்மெல்லாம் அந்த காலத்துல அந்த புலி நகைலாம் டாலர் மாதிரி போட்டுட்டு அப்படியே அது ஒரு ஃபேஷனா இருக்கும் அந்த காலத்துல. இப்பெல்லாம் போட்டோன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அந்த காலத்துல. அது மாதிரி இவன் என்ன சொல்லியிருக்கான் கும்பகர்ணன், வைரப்பூன் அதுல போட்டுக்கோ, அது உன்னுடைய வீரத்துக்கு அடையாளமா இருக்கணும்னே 16 தந்தங்களும் உன்னுடைய உடம்புல இருக்கு. அந்த முறிஞ்ச தந்தங்கள் இருக்கு பாருங்க, உன்னுடைய வீரத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்பதான் அவனை கொன்னுடலாமா அப்படின்னு நினைக்கிறான். நினைச்ச பிறகு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ராமன் தான் இவனோட மோத வேண்டியவன். ராமனுடைய வீரத்துக்கு இடையூறா நாம யோசிக்க கூடாது, ராமன் இவனை பார்த்துக்குவான்னு நினைச்சிட்டு அடுத்து போறான். அடுத்து போகும்போது எல்லாரையும் இப்படி பார்க்கறான். நிறைய பெண்கள் இருக்காங்க, வரிசைய பெண்கள் எல்லாம் அழகான, யாரையும் பெண்களையே பார்க்காதவன் அனுமன். எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், பெண்களை பற்றியே சிந்திக்க மாட்டான். ஆனால் பாருங்க, அவன் கடலில் வந்தப்பையும் பெண்கள்கிட்டயே பேசிட்டு வரான், இங்கேயும் பெண்களையா தேடுறான். ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சுட்டு காணாமல் போனவங்களை தேடுற மாதிரி இவனுக்கு அடையாளமெல்லாம் மனசில் பதிஞ்சிருக்கு. சீதாதேவி அழகான பெண்கள் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா, ஓ சீதாதேவியா இருப்பாளா, சீதாதேவியா இருப்பாளான்னு. இவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பெண்ணையே பார்த்ததில்ல, நிமிந்து பார்த்ததில்ல, ஏறெடுத்து பார்த்ததில்ல. பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல உலகத்திலே முன்மாதிரியா இருக்கிறவன் இப்ப என்ன பண்றான், இலங்கையில அழகான பெண்களை, தெய்வீகமான பெண்களை முகத்தை தேடி 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 சீதாதேவியா சீதாதேவியா சீதாதேவியான்னு பார்க்கறான். காணோம், எங்கேயுமே இல்லை. ஒன்று தெரிஞ்சது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அதுவும் கடைசியில் இல்லை, மண்டோதரி. என்னடா இதுன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சலிப்பு. ஐயோ சீதாதேவியை நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான். அப்போதான் பார்த்தா தூரமாக ஒரு காடு தெரியுது, சலசலப்பு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பக்கம் போய் பார்த்தா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுதான் அசோகவனம், உண்மையிலேயே சீதை இருந்த இடம். இப்போ அனுமன் தவிப்போடு அங்கே போகிறான். போகும்போது சீதை அசோகவனத்தில் சோர்வா இருக்கா. இவன் பார்த்துடுறான், அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகள் மத்தியில், அரக்கிகளுடைய தோற்றமும் இந்த பெண்ணோட தோற்றமுமே கண்டுபிடிச்சதுனால அரக்கிகளை பார்த்தாலே
இவங்கெல்லாம் வந்து பெண்களுடைய வம்சம் தானா இல்லைன்னா பேய்களா பிசாசுகளாங்கிற மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு அந்த அரக்கிகள் கூட்டமெல்லாம் இருக்கும்போது நடுவில் இவ அப்படியே தவக்கோலத்தில் உடம்பெல்லாம் வருந்தி ராமனையே நினச்சி 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 உருகி அப்படியே இருக்கலாம். பார்த்த உடனே இவன் என்ன நினைக்கிறானா, இவதான் மகாலட்சுமி, இவதான் மகாலட்சுமி. இவளை பார்த்தோன்னே இவதான் மகாலட்சுமின்னு அவன் கூட நினைக்கல, தேவனே அவன், இவள் கமல செல்வியே அப்படின்னு சொல்லுவார். தேவன் இவளை வச்சுதான் அவன் திருமால்ங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா முதல்ல ஒரு வாட்டி அவருக்கு தோணி இருக்கும், அவனுடைய மனசெல்லாம் குளிர்ந்து போய் எலும்பெல்லாம் உருகும் போது நம்ம திருமாலை தான் சந்திக்கிறோம் அப்படின்னு என்ன வந்திருக்கும். ஆனால் 100% உறுதியானது எப்பன்னு சொன்னா, இவ வந்து திருமகளாத்தான் இவ இருக்க முடியும் அப்படின்னு இவளை பார்த்த உடனே தேவனே அவன்தான் திருமால் அவனாத்தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிறவ கமல செல்வியே, இவதான் மகாலட்சுமி அப்படின்னு பார்க்குறான். அப்படியே அழுது உருக்கொலைஞ்சு அந்த ஒரு படத்துல வந்து ஓவியத்தில் புகை படிஞ்ச மாதிரி ஒரு புலி கூட்டத்தில் சிக்கின மான் வந்து எப்படி தவிப்பா இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே அழுதுருக்கா. இதுல என்னன்னு கேட்டா, இவ உடுத்தி இருந்த ஆடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேலை இவங்க 10 மாசமா இருக்கிறா. அவ வரும்போது என்ன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டா வந்தா, 10 மாசமா அதே ஆடை தான். ஆனா அந்த ஆடை துவைத்து சலவை செய்த ஆடை மாதிரி இருந்துச்சான். எப்படி இருக்க முடியும்? 2 நாளைக்கு மேலே ஒரு ஆடையை நம்ம அணிய முடியாது. ராமன் நினச்சி 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 கண்ணீர் விட்டு அந்த துணி எல்லாம் நனையுமா. அதுக்கு பிறகு ராமனை நினச்சி 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 அந்த வெப்ப பெருமூச்சில் அது காஞ்சிருமா. இங்கே வந்ததுலேருந்தே இதான் அவளுக்கு நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த ஆடை எப்படி இருக்குன்னா, துவைத்த ஆடையாக அப்படியே சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 10 மாசமும் தூக்கமே கிடையாது அவளுக்கு. அனுசையா அவளுக்கு சொல்லி கொடுத்த மந்திரம், அதாவது தூங்காமலும் உணவு உண்ணாமலும் உயிர் வாழ முடியும்னு அவளுக்கு கற்றுக்கிட்ட அந்த மந்திரம் கூட உறுதுணையாக இருந்திருக்கலான்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ தூக்கமே கிடையாது. பெருசாக மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு பயம், தவிப்பு. எந்த நேரத்தில் ராவணன் வருவானோ தெரியாது. எங்கேயோ ஒரு அந்நிய இடத்துக்கு போனால் நம்ம தூக்கம் வராது. இது ராவணனால கடத்தப்பட்ட இடம், எந்த நேரத்தில் அவன் வருவானோ, என்ன துன்பம் தருவானோன்னு தெரியாது. திரும்ப நம்ம எப்போ ஊருக்கு போவோன்னு தெரியாது. அந்த நடுக்கத்திலையும் அந்த தயக்கத்திலையும் அந்த அச்சத்திலையும் தூக்கமே இல்லாமல் இருக்கா. ராமனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதான் சொன்ன சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க அதிகமாக ராமனை பற்றிய சிந்தனைகளை சீதை வாயிலாக நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்படின்னு அந்த இடத்துல ராமனை நினச்சிக்கிட்டே இருக்கா. எவ்வளோ நாளாச்சு இன்னும் காணமே, ஒருவேளை மறந்துட்டானோ, நம்மளை சுத்தமாகவே மறந்தே போயிட்டானா, நம்ம வரும்போது ராவணன் நம்மளை தூக்கிட்டு வரும்போது பார்த்தவன் சடாயு தான். சடாயு இந்த செய்தியை ராமன்கிட்ட சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? ஒருவேளை சொல்லாமலே அவன் கடைசி நேரத்தில் ராவணன் வந்து அவனுடைய இறக்கைய சிறகை வெட்டுனான் இல்லையா, அதில் ராமன்கிட்ட சொல்லாமலே செத்து போயிருந்தானா இந்நேரம் நம்ம எந்த பக்கம் இருக்கோம், யார் தூக்கிட்டு போனாங்கிற செய்தி கூட ராமனுக்கு தெரியாமல் போயிருக்குமே. இல்லை, நிறைய யோசிக்கிறாவ. நமக்கு வந்து சில நல்லதை பற்றி நம்ம கற்பனை பண்ணுறதை விட கெட்டதை பற்றி கற்பனை பண்ணால் விதவிதமாக வரும். அது மாதிரி ஏகப்பட்டதை அவ யோசிக்கிறா. லக்ஷ்மணனை நம்ம திட்டணும், கடுமையாக பேசணும். லக்ஷ்மணன் சொல்லுவான் இல்லையா, அந்த கோடை தாண்ட வேண்டான்னு சொல்லிட்டு, நீ போய் காப்பாற்ற போன்னு சொல்லுவா. இல்லை வேணாம், அண்ணன் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொன்னாருன்னொன்னே இவ வந்து பேசுவா இல்லையா. அதை இப்போ நினச்சி பார்க்குறா, லக்ஷ்மணனை நம்ம திட்டினோம்ல, அது ஒருவேளை அவர் வந்து அண்ணன்கிட்ட சொல்லி நம்ம மேலே ரொம்ப கோபப்பட்டுட்டு 2 பேருமே நம்மளை கூப்பிடவே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு, சரி இவருக்கு யார் உணவு பரிமாறுவாங்க? அங்கே மனைவி தானே பரிமாறுவாங்க. அந்த காலத்தில் வழக்கமாக மனைவி தானே பரிமாறுவாங்க. யார் பரிமாறுவாங்க? விருந்து போற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப தமிழருடைய முக்கிய பண்பாக இருந்தது. எல்லா பக்கத்துலேயும் இது கம்பர் எழுதுனதுனால நான் சொல்கிறேன். ஒருவேளை அந்த வீட்டுக்கு வந்து கணவன் மனைவி இருந்தால் தான் விருந்தினர்களே வருவாங்க. மனைவி மட்டும் இருந்தாலும் வரமாட்டாங்க, கணவன் மட்டும் இருந்தாலும் வரமாட்டாங்க. விருந்தினரே வராமல் எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பானோ ராமன். ராமனை தேடி எவ்வளோ பேர் எப்பயும் வருவாங்க. இப்போ நாம் இல்லாததுனால அவன் ஒரு விருந்தளிக்கிறதுக்கு கூட முடியாதவனா அங்கே இருந்திருப்பானோ. இப்படியெல்லாம் அவள் தவிச்சு அவள் இருந்த இடத்துல, அவள் அந்த அசோகவனத்தில் அந்த மரத்துக்கடியில் அவள் இருந்த இடத்துல கரையான் புற்றே கட்டிடுச்சாமா.
அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் சொல்கிறா, ஒருவேளை நம்மளை பற்றி சுத்தமாக சிந்திக்காமல் அயோத்திக்கே போயிட்டானோ, இவன் வேண்டான்னு சொல்லி அயோத்திக்கே போயிட்டானோ அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போது கடைசியில் அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவள் திரும்பி வர முன்னாடி அயோத்தியில் என்னெல்லாம் அவள் நினச்சாலோ அதெல்லாம் அப்படியே அசைப்போட ஆரம்பிப்பாள். என்னெல்லாம் ராமன் வந்து செஞ்சான், அதான் நான் சொன்ன நினைவுகளால் அவன் பேசினது, அவன் நடந்துக்கிட்டது, இது எல்லாத்தையுமே சுந்தரகாண்டத்தில் நம்ம பார்க்க முடியும். திரும்ப நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த காட்சிகள் எல்லாம் கம்பன் சொல்லுவார். ஒவ்வொன்றா நினச்சி பார்க்குறான். திருமணத்துக்கு முன்னாடி ராமன் வந்து சிவதனுசை முறிப்பான் இல்லையா, சிவதனுசு. அது சிவதனுசை முறிக்கும் போது அது எல்லா பக்கமும் சத்தம் கேட்கும், உலகமெல்லாம் சத்தம் கேட்கும். எங்கேயோ ஒரு தீவுக்குள்ள இருந்த பரசுராமருக்கும் அந்த சத்தம் கேட்கும். பரசுராமர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு அரசர்கள் 21 சத்திரியர்களை கொன்னு, அந்த இது காரணம் என்னன்னா அவருடைய பரசுராமருடைய அப்பாவை ஒரு அரசன் கொன்றுப்பான். அதனால அந்த நேரத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணாலாம், 21 தடவை நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாலாம். அதனால பரசுராமர் என்ன பண்றாரு, 21 அரசர்களை கொன்னு அந்த அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு குளம் வெட்டி அந்த குளத்துல தான் தன்னுடைய தந்தைக்கு ஈமக்கடன் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரா பரசுராமன். இப்ப அவர் கையில தான் 2 தனுசு இருக்கு, ஒன்னு சிவதனுசு, இன்னொன்னு விஷ்ணு தனுசு. அந்த சிவதனுசு தான் ராமன் முறியடிச்சிருப்பான். முறியடிச்ச உடனே அந்த சத்தம் கேட்கும். அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, அது சனகன் அங்கே இருக்கு, இதை யாரு வந்து முறிப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அரசர்கள் எல்லாம் பரசுராமனை பார்த்தாலே அஞ்சு ஓடுவாங்க, ஏன்னா இவன் கொன்றுவானோன்னு பயப்படுவாங்க. தசரதன் கூட பயப்படுவானா பரசுராமருக்கு. அந்த பரசுராமர் எப்போ விட்டு வைப்பாராமா, மனக்கோலத்தில் இருந்தா, கல்யாணம் அன்னைக்கு இவன் கொல்லணும்னு அவர் நினைக்கிறார் ஒரு அரசனை, அன்னைக்கு தான் கல்யாணம், இல்லைன்னா கல்யாண கோலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்யாண கோலத்தில் பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டாராம். அதனால தசரதன் என்ன பண்ணுவானா, எப்பயுமே இவன் ஒருவேளை இவன் அறியாத நேரத்தில் நெருங்கினா கூட ஒரு தோழியை, யாரையோ ஒரு பெண்ணை மணப்பெண் மாதிரி நிறுத்தி இவன் பக்கத்தில் நின்று தப்பிச்சுக்கோனான். இப்படி தசரதனே பயந்துட்டு இருந்த ஆளு பரசுராமர். அந்த பரசுராமர் ராமர் வந்து சிவதனுசை முறிச்ச உடனே இங்கே வந்துருவார். வந்த உடனே அவங்க திரும்பி போகிற நேரத்தில் தசரதன், விஸ்வாமித்திரர், ராமலக்ஷ்மணன் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. பரசுராமரை பார்த்த உடனே நடுக்கம் வந்துடும் தசரதனுக்கு. ஐயோ போச்சு, இவன் வந்தாலே ஆளை முடிச்சிடுவான், அது நம்ம பிள்ளை வேற, இது சிவதனுசு வேற முறிச்சிருக்கான், கொன்னுட்டா என் பிள்ளைக்கு வாழ்க்கையே இல்லையேன்னு அவன்கிட்ட போய் கெஞ்சுவான். எதுவும் செஞ்சிடாத, அவனுக்கு இனிமே தான் வாழ்க்கை இருக்கு, எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். காலில் விழுந்து புரண்டெல்லாம் அழுவான். இப்போ பரசுராமர் சொல்லுவார், இன்னொரு வில் இருக்கு, அதை முறிச்சு காட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இவன் பயம் தான், தசரதற்கு பயம். வேண்டாம், என் பிள்ளைகிட்ட வந்து எதுவும் சொல்லிடாத, நீ எதுவும் சபிச்சிடாத, எந்த தண்டனையும் கொடுத்துடாத அப்படின்னு கெஞ்சுவான். இப்போ ராமர் சொல்லுவார், இல்லை நான் வந்து முறிக்கிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு வேணும்ல. இப்போ எதையாவது ஒரு அந்த மலை மேலே இருக்கிற ஒரு பொருள் வேணும்னா அதை நோக்கி நான் வந்து அம்பை விடுவேன், இல்லை ஏதாவது யாருடைய உயிராக இருந்தால் கூட நான் அம்பு விடுவேன். ஏதோ ஒரு இலக்கு வேணும்ல. நீங்கள் இத்தனை தலைமுறை இத்தனை அரசர்களை அழிச்சிருக்கீங்க, என்னை வந்து இன்னைக்கு இந்த வில்லை முறிக்க சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு இலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராமர் கேட்கும்போது, வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய ஒட்டுமொத்தமான தவ வலிமையும் உனக்கு நான் இலக்கா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒட்டுமொத்தமான தவ வலிமையும் ஜெயிச்சு காட்டினவே ராமன். இதை எங்கே நினைக்கிறானா, அசோகவனத்தில் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குகன் வந்து எங்கேயோ இருந்த ஒரு வேடன் அந்த காட்டுக்குள்ளே வந்து அன்பு செலுத்தி கடைசியில் ராமன் அவனை சகோதரனாக ஏற்றுக்கிட்ட அந்த காட்சியை நினைக்கிறான். ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி, என் தம்பி உன் தம்பி, நீ தோழன் நீ எனக்கு நண்பன், மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள். எங்கேயோ இருந்த வேடன், ஆனால் அவனை வந்து நீ வந்து ஒரு தோழமையோடு ஏற்றுக்கிட்ட, ஒரு உறவு மாதிரி பார்த்துக்கிட்ட, எவ்வளோ ஒரு உண்மையான உத்தமமான ஒரு நட்பு உன்னுடையதுன்னு நினச்சி அந்த இடத்துல ராமனை பற்றி யோசிக்கிறான். அதை விட குகன் என்ன பண்ணுவானா, கைகேயி எல்லாருமே சபிச்சுட்டு இருக்காங்கல்ல, பார்க்குறவங்கெல்லாம் பெத்த பிள்ளையே சபிக்கிறான், ஒட்டுமொத்தமான அயோத்தியும் சபிக்குது, எல்லாரும் வெறுக்கிறாங்க, ராமன் மட்டும் வெறுக்க மாட்டான், அவன் எப்பயும் ஒரே மாதிரி இருப்பான். ஆனால் ஒருத்தன் மகிழ்ச்சி அடைகிறான். கைகேயியை பார்த்துட்டு, கைகேயி வரம் கேட்டதை பார்த்து ஒருத்தன் சந்தோஷப்பட்டானான். அது யாருன்னா குகன். அவன் கையெடுத்து கும்பிட்டானான் கைகேயியை பார்த்து.
என்னன்னா அவனுக்கு ஒரு சுயநலம். கைகேயி வரம் கேட்டதுனால தானே ராமன் காட்டுக்கு வந்தான். இவனுடைய பேரன்பு அப்பதானே இவன் அனுபவிக்க முடிஞ்சது. அதனால கைகேயியை பார்த்து நன்றியோட வணக்கம் சொன்னானா குகன். இந்த காட்சியை நினைச்சு பார்க்குறான். அதை விட இவங்க வனவாசத்துக்கு வர முன்னாடி ராமன் ஒரு நகைச்சுவையா, இது கம்பர் சொல்லியிருக்காரு, ஒரு நகைச்சுவையா நடந்த ஒரு நிகழ்ச்சியும் நினைச்சு பார்க்குறான். வனவாசத்துக்கு வர முன்னாடி ராமன் கொடை கொடுப்பான், எல்லாருக்குமே பரிசு பொருள்லாம் கொடுக்குறான். அந்த நேரத்தில் ஒரு அந்தணன் வரான், எனக்கு பசுக்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ தூரம் பசுக்கள் வேணும் அப்படின்னா, ஒரு பெரிய குச்சி வச்சுருக்கான், இதை நான் எரியறேன், அந்த தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு போய் விழுதோ அது வரைக்குமான பசு கூட்டங்கள் தருவியா அப்படின்னு கேட்குறான். நீ தரேன் அப்படின்னு சொல்கிறான் ராமன். இவன் கொஞ்சம் தூரத்துக்கு போய் எரிய வேண்டியதானே. எவ்வளவு ஆசை பாருங்க வாழ்க்கையில். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஜாவ்லிங் த்ரோ போடுற மாதிரி குடுகுடோன்னு ஓடி போய் அந்த கடைசியில் எறிகிறான். அவ்வளோ தூரத்தில் போய் அந்த குச்சி விழுது. அவ்வளவு தூரத்தில் இருக்க பசு கூட்டங்களும் வேணுங்கிறான், கொடுத்துட்றான். இப்போ ராமன் சிரிச்சானா. ஏன் சிரிச்சானா, நேத்தி சாயங்காலம் வரைக்கும் இவன் தான் ராஜா அடுத்துன்னு முடிவானது. அடுத்து ஒரு சின்ன ஒரு வரத்தில், ஒரு உரையாடலில், ஒரு பேச்சில் அப்படியே மாறி போச்சு. ராஜா மட்டும் இல்லை, அவன் நாட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கை மனுஷங்களை எப்படினாலும் புரட்டி போடும். இவனுக்கு எப்போ எது நடக்கும்னே தெரியாது. ஆனால் இந்த பசு கூட்டங்களுக்கு இவ்வளவு பேராசைப்படுறானேன்னு நினச்சி அப்படியே புன் சிரிப்போடு இருந்தானா. அதை அப்போ நினச்சி பார்க்குறா சீதை. அடுத்து ஜெயந்தன் அப்படின்னா அவன் காக்கை வடிவத்தில் சீதையை சீண்டும் போது ஒரு தர்ப்பை புல்லை எரிஞ்சு ராமன் தன்னுடைய காலில் விழ வைப்பான். அந்த காட்சியை நினச்சி பார்க்குறான். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் அவளுடைய இடது கண் துடிக்குது. நான் திரிசடை பற்றி உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன். திரிசடை ஆறுதல் சொல்லுவா, எல்லாம் சொல்லிட்டு திரிசடை சொல்லுவா, கவலைப்படாத, ஒரு நல்ல தூது இப்போ நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவான். நல்ல தூது எப்படி, யார் வருவாங்க, என்ன தேடி வருவாங்களா, ராமன் அனுப்புவானா, இதெல்லாம் கேட்கும்போது அப்போ நிச்சயமாக வருவாங்க, உனக்கு இடது கண் துடிச்சிருக்குல்ல, உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு யாரோ வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது தான் அனுமன் பார்க்குறான். அனுமன் பார்க்கும் பொழுது இவளுடைய தவக்கோலத்தோடு பார்க்குறான். அந்த நேரத்தில் அனுமன் தன்னை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ராவணன் வரான். பயங்கரமாக அப்படியே வரான் உள்ள அசோகவனத்துக்குள்ள. ராவணன் அந்த தோற்றத்தில் அந்த அவனோட சுற்றுச்சூழ எல்லாத்தையும் கூட்டிட்டு அவன் வந்ததை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வருது. இவளா ஒரு மான் மாதிரி அழுது புலம்பி பரிதாபமாக இருக்கா. இவன் என்னடானா இப்படி வரான், சீத்தையை எதுவும் செஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு நம்ம படப்படப்பாச்சுன்னா பயமாச்சுன்னா உடனே கடவுளே கடவுளே நீ காப்பாத்துன்னு சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அனுமனுக்கே பயம் வந்துடுச்சான். அனுமன் உடனே பயந்துட்டே சொல்கிறானா, ராம 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 ராமன் சொல்லிட்டு ஜானகி வாழ்க, ராமன் வாழ்க, வேதம் வாழ்க, அந்தனர் வாழ்க, நல்லறம் வாழ்க, என்ன சொல்கிறானே தெரியல, இப்படி சொல்கிறானா வாழ்க வாழ்க வாழ்க. என்னன்னா ராவணன் ஏதாவது செஞ்சிருவானோன்னு அவ்வளோ பயம். ஆனால் ராவணன் ஏதாவது நடந்துக்குவானோ, நம்ம தாயாரை ஏதாவது ஒன்று பாதிக்க வச்சுருவானோன்னு நினைக்கும் போது ராவணன் நேராக வந்தானாம். நம்ம எப்படி சிவபெருமானுடைய கோவிலில் சன்னதியில் போய் கையெடுத்து தலைக்கு மேலே கும்பிடுவோமோ அப்படி சீதையை பார்த்து முதல்ல கும்பிட்டுருக்கான். கும்பிட்டுட்டு நேராக அவளுடைய காலை தொட்டு கும்பிட்டுருக்கான். என்னன்னா இவனை விரும்பாத ஒரு பெண்ணை நெருங்க முடியாது, அதுக்கு தானே கெஞ்சிட்டு இருக்கான் அவன். அதனால வழிபாடு செஞ்சுருக்கான். அப்போது சீதை வில்லாற்றலெல்லாம் சொல்கிறா, ராமனுடைய வில்லாற்றலை பற்றி சொல்கிறா. அவன்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்குறா. திரும்ப திரும்ப ராவணன் பேச பேச இவ பதிலுக்கு சொல்லிகிட்டே இருக்கா. சொல்லி முடிச்சுட்டு தைரியமாக அவங்கிட்ட பேசுகிறான். பேசி முடிச்சுட்டு இவ எதுக்குமே சம்மதிக்கலன்னு சொன்னோடனே ராவணன் சுற்றி இருக்கிற அரக்கிகள்கிட்ட பேசுகிறான். அடுத்த முறை நான் வரும்போது இவளை சம்மதிக்க வைக்கலன்னா நீங்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க, கொன்றுவேன் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். உடனே அந்த நேரத்தில் அனுமன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு சீதைக்கிட்ட இப்போ அவன் பேசணும், சீதைகிட்ட தாங்க வந்திருக்கிற விஷயத்த சொல்லணும், ராமன் மூலமாக அனுப்பப்பட்ட தூதன்கிறத சொல்லணும். எப்படி சொல்கிறது, சுற்றி இந்த கொடூரமான அரக்கிகள் இருக்காங்களேன்ட்டு மந்திரத்தில் அவங்களெல்லாம் தூங்க வச்சிடுறான். எல்லா அரக்கிகளும் தூங்கிடுறாங்க. தூங்கின பிறகு சீதை வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். இந்த இரவு எவ்வளவு நீளமானது, எவ்வளவு நம்மளை கொடுமையாக கொல்லுது, தனியாக இப்படி எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளை உட்கார வச்சு, நான் சும்மா இருப்பேனா, நான் தேவையில்லாமல் மான் வேணும்னு கேட்டேன், மானை பிடிக்க போனான்,
என் குழந்தை, என் மகன் மாதிரி என்னுடைய லக்ஷ்மணன். அந்த இடத்துல மகன்னு சொல்றா. என்னுடைய மகன் மாதிரி லக்ஷ்மணன். அந்த பிள்ளைய மனசு நோகிற மாதிரி பேசினேன். கடைசியில் இப்போ யார்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறேன்னா, விஷம் மாதிரி குணம் உள்ள ராவணன் கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா? சரி, இந்த 10 மாத காலம் முடிச்ச பிறகு நான் போனேன்னா, நான் நேத்திக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, சீதை தனக்குள்ளே ஒரு சிறை இருக்கிறான்னு. இந்த 10 மாத காலம் முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு என்னை இந்த உலகம் பழைய மாதிரி ஏற்றுக்குமா? நான் நிரூபித்து காட்ட வேண்டிய சூழல் எதுவும் வருமா? இப்படிலாம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு தான் தற்கொலை முயற்சிக்கு அவள் தயாராகிறாள். இனி நான் எதுக்கு வாழணும்? ஒவ்வொரு நாளும் இந்த ராவணன்ட்ட போராட முடியல. அடுத்து வரும்போது சம்மதிக்க வைக்கலைன்னா அரக்கிகளை கொன்னுடுவேன்னு சொல்கிறான். அப்போ இவங்க ஏதோ ஒரு கொடுமையை செய்ய போகிறாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கும் யாரும் இல்லை. நாம் இனி வாழணுமான்னு உச்சக்கட்ட ஒரு முடிவுக்கு அவள் பக்கத்தில் இருந்த ஒரு மாதவி கொடின்னு ஒரு கொடியை எடுத்து அந்த மரத்தில் கழுத்துக்குள்ளே சுருக்க போடுற நேரத்தில் ராம் ராம் ராம்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல, இத்தனை ஒரு மோசமான குரல்களை கேட்டு பழகின இடத்துல வேதத்தினுடைய ஓசை கேட்ட மாதிரி இந்த ராம்கிற குரல் கேட்டோடனே பார்க்குறான். உடனே சொல்கிறான், அண்ட நாயகன் அருட்தூதன் நான் வந்திருக்கேன். யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறான். நான் தான் ராமதூதன். அப்போ அனுமன் சொல்கிறான், ராமனை பற்றி எல்லாம் வர்ணிக்கிறான். நீ தான் ராமதூதன். ஏன்னா ஏற்கனவே இந்த அரக்கர்கள் நிறைய ஏமாத்திருக்காங்க. உண்மையிலேயே நீ ராமதூதன் தானா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ராமனை பற்றி ஒன்னொன்னா வர்ணிப்பான். தாமரை போன்ற பாதங்களை உடையவன், தாமரை பூ மாதிரி முகங்களை உடையவன், யானை தந்தம் போல கைகளை உடையவன், சங்கு போல கழுத்துக்களை உடையவன், இப்படி ஒன்னொன்று கழுத்தை உடையவன் ஒன்னொன்னா வர்ணிப்பான். ராமனை பற்றி வர்ணிக்க இவளுக்கு தெரியும் இல்லையா, ராமனை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை வரும். அதுக்கு பிறகு அவன் சொல்லுவான், இன்னும் உங்களுக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிஞ்ச நிகழ்ச்சிகளெல்லாம் நான் ஞாபகப்படுத்தட்டுமா, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அயோத்தியில் காட்டுக்கு போகணும்னு நிலைமை வரும்போது ராமனை மட்டும்தான் அனுப்பியிருப்பாங்க. ராமன் மர உரி தரிச்சிட்டு வரத்துக்குள்ள மர உரியோட முன்ன போய் நின்னது நீங்கள், சரிதானா அப்படின்னு கேட்பான். ஆமாம். இவளுக்கு வெளி உலகத்தையே அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. வனவாசம் போகிறோன்னே வனவாசம் நானும் வரேன்னு கிளம்பிடுறா. கோட்டை வாசல் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவரை தாண்டி போனோடனே, அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியாது இல்லையா, கோட்டைக்குள்ள அந்த அரண்மனை இதை தான் பார்த்து பழக்கம். அந்த மதில் சுவரில் அந்த கோட்டை கதவுகள் இருக்கும். அந்த கதவுகளை திறந்தோடனே வெளியில் இன்னொரு உலகம் தானே இருக்கும். அந்த கதவுகளை திறந்து வெளியில் கூட்டிகிட்டு போவான். அப்போ வனவாசத்துக்கு வரும்போது கூட்டிகிட்டு போகும்போது இவ சின்ன பிள்ளை, விவரம் தெரியாது, வெளி உலகமே தெரியாது. அந்த வெளி மதில் சுவரை தாண்டி வந்தோடனே சீதை கேட்பாளாமா, ஐ நம்ம வனத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்பாளாம். இதை சொல்கிறான், நீங்கள் கோட்டை சுவரை தாண்டின உடனே வனவாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமா அப்படின்னு கேட்டிங்களா? ஆமாம் கேட்டேன். அப்புறம் கிளம்பும்போது கிளி சுமந்திரன் கிட்ட, அமைச்சன் கிட்ட சொல்லுவான், நான் வளர்த்த பறவைகள்லாம் இருக்குல்ல, கிளி, இதெல்லாத்தையும் என்னுடைய தங்கைகள் யார் அங்கே ஊர்மிளை இருக்காங்க, மாண்டவி இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாத்தையும் அவங்க பத்திரமா அந்த பறவைகள் எல்லாம் வளர்க்க சொல்லு. இதை நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னோடனே ஆமாம் சொன்னேன் அப்படின்னோடனே இப்போ வந்திருக்கிறது ராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதோட ராமன் கொடுத்த கணையாழியும் கொடுப்பான். கொடுத்த உடனே அதுக்கு முன்னாடி உயிர் வாழாதா போகிறதா உயிரை விடுறதாங்கிற மனநிலை இருந்த சீதை அந்த பாம்புக்கு நாகரத்னம் இருக்கும்ல, அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா அதுக்கு தெரியாது எதுவுமே. அது காணாமல் போன ரத்தனம் கிடைச்சா அந்த பாம்பு சந்தோஷப்படுற மாதிரி, ஒரு குழந்தையே இல்லாத ரொம்ப வருஷமாக பாடுபட்ட ஒரு அம்மா, அதுக்காக போராடின ஒரு அம்மாவுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பேரின்பம் அடைவாளோ அந்த மாதிரி, கண்ணே பிறந்ததுலேருந்து பார்வை இல்லாத ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு கண் பார்வை கிடைச்சா அவனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு வந்துச்சான். உடனே சீதை வாழ்த்துறா, என்னுடைய உயிரை எனக்கு திருப்பி கொடுத்தவன் நீ, வாழிய பனைத்தோள் வீரா. உலகம் அப்பதான் சிரஞ்சீவிங்கிற பட்டம் கொடுக்குறான். இந்த உலகமே அழிஞ்சாலும் யுகங்கள்லாம் வந்து போகும், மாறி மாறி யுகங்கள் வருதில்ல, ஊழிகள் அழிஞ்சாலும் மாறி மாறி வந்தாலும் இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே கடைசி வரைக்கும் இருப்ப, சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு கேட்குறான், ஆமா நீ எப்படி அங்கிருந்து கடலை தாண்டி இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னோடனே இவன் சொல்றான்,
நான் விஸ்வரூபம் எடுத்து வந்தேன்னு சீத்தை முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து காட்டுறான். அவன் விஸ்வரூபத்தை பார்த்துட்டு பயந்துட்டு போதும் போதும் அப்படியே நிறுத்திக்கோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், அனுமன் சொல்கிறான், சுக்ரீவன் இட்ட பணியை நான் ஏவலாக செய்து வந்தேன். இப்போ நம்ம சீக்கிரமே போகணுமா சொல்லு, என் தோளில் ஏறிக்கோ. இது குறுக்கு வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தோளில் ஏறிக்கோ, உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இவங்க எல்லாமே திருட்டை திருட்டால் தான் வெல்ல வேண்டும்ங்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம நேர்மையாக போகக்கூடாது, நம்ம உடனே போயிடலாம், என் தோளில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது தான் அவள் சொல்லுவா, உனக்கு இது தகுதியானதன்று, எனக்கும் இது தக்கதன்று, தோளில் நான் ஏற முடியாது. எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். நீ தோளில் என்னை தூக்கிட்டு போகிறது அடுத்தது, நான் நினைச்சேன்னா என்னுடைய வார்த்தைகளே போதும், நான் என்னை காப்பாற்றிக்க தெரியும். ஆனால் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். என்னுடைய ராமனுடைய வில்லுக்கு வேலை வேணும்ல, அவனுடைய வீரம் இந்த இடத்துல நிலைநாட்டப்படணும்ல, அதுக்காக பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, அனுமன் பேசுறதுக்கு சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தூக்கில் தொங்க போனவ செத்து போயிடலாம். அப்போ பலவீனமான ஒரு மனசில் இருக்கா. இப்போ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன்னா அதுக்கு ஒரு பெரிய வீரம் வேணும்ல. அப்போ அவ்வளோ பயந்தவ இப்போ எப்படி வீரத்தோட பேசுனா? இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கே, முரண் இருக்கேன்னு பார்த்தா, நடுவில் அவளுக்கு தெம்பு கொடுத்தது என்னன்னா ராமநாமமா. ராம் ராம் ராம்னு வந்தான் இல்லையா, அந்த நாமம் அவன் உச்சரிக்க கேட்டு இவளுக்குள்ள ஒரு பெரிய உயிர்ப்பு வந்துடுச்சான். அப்போ சொல்றா, சரி நீ போயிட்டு நான் சொல்றதெல்லாம் ராமன்கிட்ட சொல்லு, இன்னும் 1 மாச காலத்துக்குள்ள என்ன நீங்க கூட்டிட்டு போகணும், எப்படியாவது என்னை மீட்டு கூட்டிட்டு போகணும். ஒருவேளை நீங்க வரலன்னு சொன்னா நான் உயிர் விட்டுருவேன், எங்கேயோ ஒரு பக்கம் நான் உயிர் விட்டுருவேன். நான் ஒருவேளை என்னை உயிரோடு நீங்க பார்க்க முடியலன்னு சொன்னா சிலர்லாம் கேட்டதா சொல்றா, இதுதான் நீ என்னை பார்க்கறது கடைசியா இருக்குமான்தா என்னுடைய மாமிகளை எல்லாம் அயோத்தியில கேட்டதா சொல்லு. முக்கியமா ஒன்று சொல்றா, 2 மாதரை சிந்தையாலும் தொடைன்னு சொன்னான்ல ராமன், இந்த பிறவியில நான் 2 பெண்களை நினைக்க கூட மாட்டேன்னு சொன்னேன்ல, அதை நீ ஞாபகப்படுத்துங்கிறான். இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெண்ணுடைய உளவியல், அதை நீ ஞாபகப்படுத்து. அடுத்த பிறவியில, இந்த பிறவியில நாங்கள் பிரிஞ்சிட்டோம், ஒருவேளை இதுக்கப்புறம் நான் சந்திக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கூட அடுத்த பிறவியிலையாவது நான் பிரியாமல் கடைசி வரைக்கும் ராமனோட சேர்ந்து இருக்கணுங்கிற வரத்தை நீ வாங்கிடு. ஆனால் கடைசி வரைக்கும் அனுமா நீ ராமனோட துணையாக இருக்கணும்ப்பா, இப்படி எல்லாம் சொல்லி அனுமனை அனுப்புகிறான். உடனே அனுமன் சொல்கிறான், நீங்கள் எதுக்கு அடுத்ததுன்னெலாம் யோசிக்கிறீங்க, 1 மாதத்துக்குள்ள நாங்கள் இங்கே இருப்போம். நான் என்னுடைய தோளில் ராமனை தூக்கிட்டு வருவேன், அதனால தான் சிறிய திருவடின்னு பேர். நான் என்னுடைய தோளில் ராமனை தூக்கிட்டு வருவேன், அங்கதான் அவனுடைய தோளில் லக்ஷ்மணனை தூக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசும்போது அசோகவனத்தை அழிச்சதெல்லாம் பற்றி கேட்குறான். அப்போ சொல்கிறான் அனுமன், நான் என்னை கட்டி வச்சாங்க, அதனால் நான் நெருப்பு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறான். அங்கே போன பிறகு ராமனை இந்த செய்தி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ராமன் ஒரு திசையை நோக்கி இருப்பான், தெற்கு திசையை பார்த்துருப்பான். இவன் தெற்கு திசையை நோக்கி கும்பிடுவான், ராமனுக்கு தன்னுடைய பாதங்களை காட்டி கும்பிடுவான். அப்போதான் புரிஞ்சுக்குவான் ராமன், ஓ தெற்கு திசையில சீதை இருக்கா, இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டான்னு தெரியும், இருக்காளா இல்லையா என்ன ஆனாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அப்பதான் அவன் சொல்லுவான் இலங்கையில இருக்காங்கிறத ராமனுக்கு புரிய வச்சிருவான். அப்ப கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் கண்டேன் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே அவன் என்ன சொன்னானா அனுமன், எல்லாருக்குமே தெரியும், கண்களால தானே எல்லாருமே பார்க்க முடியும். ஏன் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் அப்படின்னு சொல்றான்? கண்களால்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பார்த்தோன்னா கண்ணால தான் பார்க்க முடியும். அனுமன் சொன்னானா, நான் சீத்தை தாயார் அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன், அந்த அழுகையை தாண்டி ராமதூதனா நான் வந்திருக்கேன்னொடனே அந்த கண்ணில் இரக்கத்தை பார்த்தேன். அந்த கண்ணை கூர்மையாக கவனிச்ச போது தெரிஞ்சது, அந்த கண்ணுக்குள்ள நீ இருந்த. கண்டனன் கற்பினுக்கு அணியினை அவளுடைய கண்களால் அப்படின்னு சொல்றான், அவளுடைய கண்களில் பார்த்தேன். நான் அந்த இடத்துல போய் ஒரு பெண்ணை பார்க்கல. அப்பதான் சொல்றான், நற்பெருந்தவத்தாளாய நங்கையை கண்டேன் இல்லை. அங்க தவம் செய்யற பெண்ணு தானே இருக்கான்னு சொல்லி அனுப்பி வச்சிங்க, நங்கையை பார்க்கல. இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அங்க போய் நான் பார்த்தது குடிப்பிறப்பு, பொறுமை, கற்பின் ஒழுக்க மேன்மை நிறைந்த இந்த 3 பண்புகளும் களிநடம் புரியறதுக்கு நான் சீத்தையினுடைய வடிவத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ராமன்கிட்ட சொல்றான்,
நீ தான் எனக்கு தெய்வம், நீதான்ப்பா எனக்கு தெய்வம், ஆனால் சீத்தை இருக்க பாரு, அவ தான் என்னுடைய பெருந்தெய்வம் அப்படிங்கிறான். சூடாமணியை கொடுத்துடுறான். அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து கிஷ்கிந்தையிலேருந்து 23 நாட்கள் பயணம் செஞ்சு மகேந்திர மலையை அடைஞ்சு இவங்க மீட்க போகிறாங்க. உங்களுக்கு சுந்தரகாண்டம் கடல் தாவு படலத்திலிருந்து திருவடி தொழுத படலம் வரைக்கும் இருக்குது. இதை நம்ம படித்தோன்னு சொன்னால் பிறவி கடலை தாண்டலாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் வீடுகளில் அந்த நம்பிக்கை உண்டு. பக்தியோடு இருக்கிறவங்க பெரும்பாலும் இருக்கிறவங்க வீட்டில், வைணவ நம்பிக்கை இருக்கிற வீட்டில், எல்லார் வீட்லேயுமே உடம்பு சரியில்லைன்னா பெரிய பெரிய விஷயங்களுக்கு கூட, ஒரு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வீட்டில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குன்னா சுந்தரகாண்டத்தை படித்தோன்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ இவங்கெல்லாம் வந்தாச்சு, சண்டெல்லாம் போர்க்கள காட்சியெல்லாம் முடிஞ்சது. ராமன் பெரிய அளவுக்கு அந்த போர்க்களத்தில் பக்கபலமாக நின்னா, எல்லா இடத்துலையும் போருக்கு உதவி பண்ணால் எல்லாம் முடிஞ்சு நந்தியம்பதிக்கு சரியான நேரத்துக்கு பரதனுடைய உயிரை காப்பாற்றணுமே, இங்கே வந்துடுறாங்க. இவங்களுடைய அந்த சடையெல்லாம், அது வரைக்கும் சடாமுடியோடு இருக்காங்க, சடையெல்லாம் நீக்கி நீராடி இவங்க எல்லாம் சேர்ந்து தம்பிகளோட அயோத்திக்கு போகிறாங்க. அங்கே பட்டாபிஷேகம் நடக்க போகுது. தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் மலர் தூவி வாழ்த்துறாங்க. சேனைகள்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அம்மாக்கள் எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராமன் திருமுடி சூடக்கூடிய நாள் வருது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, யாரு லக்ஷ்மணனும் சத்ருகணனும் கவரி வீச, விரிகடல் உலகம் ஏத்தும் வெண்ணெய் மண் சடையன் வன்மை மரபுலன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைதான் மௌலி. வசிஷ்டர் மணிமகுடம் ராமனுக்கு சூடிடுறார். சூண்ட பிறகு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசு பொருள் வாரி கொடுக்கிறார் ராமபிரான். இதுவரைக்கும் துணையா இருந்தவங்க எல்லாரும் கூடி இருக்காங்க. தேவர்கள் இருக்காங்க, கிஷ்கிந்தையில இருக்கிற வானரங்கள்லாம் இருக்கு, அவ்வளோ பேரும் அயோத்தியில கூடி இருக்காங்க. எல்லாருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா எல்லா பரிசு பொருட்களையும் வாரி வழங்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஓரமா இந்த அனுமன் இருக்கான்ல, அனுமன் அப்படியே கை கட்டி வாய் பொத்தி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். இவங்கெல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, அவன் ஓரமாக நின்றுட்டுருக்கான். உடனே ராமன் என்ன பண்ணுறான், அவன் இருந்த இடத்துலேருந்து இறங்கி ஓடி போய், போர் உதவியத்தின் தோளாய் பொருந்துர புல்லுக, வா என்னை தழுவிக்கோ அப்படிங்கிறார். அது இறைவன். யார் யாரை தழுவுவாங்க அப்படின்னா, பெரியவங்க சின்னவங்கள தழுவிக்குவாங்க பாசத்தில். ராமன் என்ன சொல்கிறாரு, நீ செஞ்சதுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அதனால் வா என்னை தழுவிக்கோ. இதை விட அனுமனுக்கு வேற என்ன கிடைக்க போகுது? ஒரு இறைவனே என்னை நீ தழுவிக்கொள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரு அனுமனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட பாத்திரம் அந்த அனுமன். அதனால தான் நிறைவாக கம்பன் சொல்லுவான், வாழிய சீராமன் வாழிய சீதை கோமான் வாழிய கோசலை மணிவயிற்று உதித்த வள்ளல் வாழிய வாலி மார்பும் மராமரம் ஏழும் சாய வாழிய கணை ஒன்று ஏவும் தசரதன் மதலை வாழி அப்படின்னு சொல்லி முடிப்பான். அந்த ராமனை துதித்து ராமனுடைய திருநாமம் ஜபித்து இந்த ராம நவமியிலே அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் மனமும் உடலும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லங்களிலே சூழ அனைவரும் வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.